சினிமாக்காரன் மேல எனக்கு அவ்வளவு கோபம் பிரதர். சினிமாக்காரனுங்க வந்து ஒரு ஒரு படத்தை எடுக்கிறன்ற பேர்ல இவங்களோட இதுல பிரதர் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். இவன் எந்த அளவுக்கு சினிமாக்காரன் நம்ம நேரத்தை யூஸ் பண்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு சம்பளம் பிரதர். நம்ம லைஃப்ல ஒரு 100 மணி நேரம் அந்த சினிமாக்காரனை பத்தி நம்ம பேசுறோம்னு வைங்களேன், அவனுக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் பிரதர். ஓகேங்களா? சோ அதுதான் ஹைட் ரீச் ஆகுது. மக்களோட நேரத்தை இவன் எந்த அளவுக்கு வந்து கன்சியூம் பண்றான் அப்படின்றவனுக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அந்த சம்பளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறானுங்க பிரதர். ஆனா நம்ம என்னைக்கு அதை புரிஞ்சுப்பாங்க, இவங்க மக்கள் எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. நீங்க அந்த கல்கி 2898 எதுல பிரதர் பாத்தீங்க? இது பிரதர் கல்கி 2898 படம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் தியேட்டர்லயே போய் அதை பார்த்துட்டு வந்தேன் பிரதர். அப்படியா? ஆமா. ஏன் அப்படின்னா இல்ல நான் ஆக்சுவலா நான் இதுலயும் பாத்திருக்கேன். ஏன் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன் அப்படின்னா, கண்டிப்பா இவனுக்கு ஏதோ சொல்ல வருவானுங்க, சந்தேகமா வேண்டாம் அது என்ன போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் போய் நேர்லயே போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இப்ப நீங்க சொல்றபடி இந்த அம்மா சொல்லியிருந்தது இல்ல, 2 உலகம் 3 உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒண்ணு பூமி, இன்னொன்னு பாதாள உலகம், இன்னொரு மேல் உலகம் சொல்லிட்டு, அந்த படத்துல மேல் உலகத்தை காட்டுவானுங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்தத்துல பறந்துகிட்டு இருக்கும். ஓகேங்க, மேல் உலகத்துல இருக்கிற காட்டும். அதே மாதிரி இந்த குழந்தையோட பிளட்ல இருந்த ஏதோ ஒரு சுரபி பிரதர், அதுலயும் வந்து அட்ரினோக்ரோமா வேற மாதிரி காமிச்சிருக்கான். நீங்க அது பாருங்க. அத வந்து எடுத்துட்ட உடனே அப்படியே உடம்பு ஃபுல்லா வந்து வயசானவங்க அப்படியே இளமைக்கு மாறினப்படி காட்டுறானுங்க. அந்த படத்துல அதை காமிச்சிருப்பான். இது இவனுங்க காட்டுறது விஷயம்லாம் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்காக காட்டுறானுங்கன்னு தோணுது பிரதர். அவனுங்க நடக்கிற காரியம் வந்து நிறைவேறணும்ன்றதுக்காக மேனிஃபெஸ்ட் ஆகணும்ல, அதுக்காக காட்டுறானுங்க தோணுது. இல்ல நான் காட்டுறேன் உங்களால என்ன பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல பிரதர். படத்துல காட்டுறதோ மொத்த விஷயம் காட்டுறதெல்லாம் அது நடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த காட்டணும்ல, மக்களை நம்ப வைக்கணும்ல. ஓகே. அது அவங்க வந்து ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து மக்கள் மத்தியில போட்டு காட்டி மக்களை வந்து அதை நினைக்க வைக்கிறது. மக்கள் நினைக்க அது வந்து உண்மையாகவே அது வந்து நடக்கும். அது அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, உண்மைதான். ஒரே விஷயம், இது இவனுங்க படத்தை காட்டும் போது படத்துல 2 ஆப்போனன்ட் காட்டுறானுங்கல்ல, 2 ஆப்போனன்ட் அவனுங்க ஆளுங்க பிரதர். இது நம்ம ஏதாவது ஒரு ஆப்போனன்ட் பக்கம் நின்று யோசிக்கணும்ன்றப்படி உருவாக்குறானுங்களும் தோணுது. இவன் பக்கத்துல நின்று யோசிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு 3வதா ஒரு பதில் இருக்கும்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் பிரதர். அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஒண்ணு இந்த பக்கமா இருக்கணும் இல்ல இந்த பக்கமா இருக்கணும்னு யோசிக்க வைக்கிறானுங்க. 2 பக்கம் அவனுங்க ஆளுங்களே இருக்கானுங்க. அப்போ நீங்க ஏதாவது ஒரு பக்கம் போய் சேர்ந்து ஆகணும். 3வதா பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கிற வைக்கிற ஆட்களே வந்து உருவாக்க மாட்டானுங்க. ஏன்னா நேற்று உங்களுக்கு அந்த ஆடியோ அமைச்சிருந்தேன், அந்த வீடியோ ஒண்ணு அமைச்சிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோல 2 பக்கமும் அவன் ஆளுதான். யாரு இந்த படத்துல இவனும் அவன் ஆளுதான். ஆமா, ஓகே. படம் டைரக்டர்ல இருந்து மொத்த சிஸ்டமும் அவனுங்க ஆளுங்க தான். ஆமா பிரதர். அதனாலதான் வந்து இவங்க வந்து இந்த சினிமால ஹீரோயின் வச்சிருக்காங்கல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சினிமாவுமே ஒரு மெய்ஞான சம்பந்தமா இறைவான சம்பந்தமா மையமா வச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் இந்த ஹீரோ வந்து சண்டை போட்டு கடைசியில ஹீரோயின் கூட சேர்றாரா என்ன, அதுதான் வந்து எல்லா படத்தோட கதையா இருக்கு. 100% தான். இல்ல பிரதர், நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சண்டைன்றதே என்னன்னு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தனிப்பட்ட ஈகோ தானே ஒரு சண்டையா மாறுது. சோ அந்த தான்ற உணர்வை தூண்டுற விஷயம் தான் வச்சிருக்கானுங்க. ஆமா, சுத்தி. நான் படம் மட்டும் சொல்ல கூடாது, சீரியல் முதற்கொண்டு சொல்றேன். மாமியார் மருமகள் சண்டையில முதற்கொண்டு எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆமா. சோ நீங்க யோசிக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளதான் யோசிச்சாகணும். இத விட்டு வேற எதுவும் இல்லைன்றபடி காட்டுறபடி இருக்கு. ஆமா. எனக்கு நேற்று ரொம்ப இதுவாவே வந்து ஏதாவது 2 டைரக்ஷன்ல தான் யோசனையே இருக்கு. இதை தாண்டி வேற இதுவே இல்ல. அப்படியே இதுக்குள்ளதான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லைன்றபடிதான் மக்களோட எண்ணத்துல இருக்குன்ற.
100% வழி இருக்கு. ஆனா இவங்களே சொல்லுவாங்க இல்ல வேற என்ன வழி இருக்கு, வழி இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறது தோணுது. இந்த 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 சமுதாய பிரச்சனை சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஜாதி பிரச்சனை சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த ஜாதிக்காரனே வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா அத இன்னொரு ஜாதிக்காரன் தான் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற அப்படிதான் சிஸ்டம் வச்சிருக்கானுங்க. அப்படிதான் வச்சிருப்பானுங்க. ஆனா இப்போ ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜாதிக்காரன் தட்டி கேட்டான்னா ஜாதி கலவரத்தை மூட்டி விடுறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. அதே இந்த கட்சிக்காரங்க, இந்த டிஎம்கே, பிஜேபி, இவங்கெல்லாம் ஏடிஎம்கே, இவங்க எல்லாம் அடிச்சுக்கிறத பார்க்கும்போது வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்து மக்கள் யோசிக்கிற அப்படி வச்சிருக்கானுங்க. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல நான் நல்லா பார்த்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அதாவது பேய் இருக்குன்னா ஒரு நல்ல சக்தியும் ஒண்ணு இருக்கும் பிரதர். இன்னைக்கு சினிமா, எல்லா சினிமாவும் பாத்தீங்கன்னா பேயை காமிச்சே வந்து நம்மள அதுக்குள்ளாரியே வச்சிருக்கானுங்க. அதுக்கு இணையா வந்து ஒரு நல்ல சக்தி இருக்குன்றது எவனுமே காட்ட மாட்டேங்கிறான். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெப்டிலியன்ஸ், இந்த நாகர்கள், இவங்க வரையும் போய் தேடி போயிட்டு இவங்களால அது ஆக போகுது, இது ஆக போகுது, உலகம் அழிய போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு இது 100% இதுக்கு எதிரணி இருக்கும். ஒரு இது இருக்குன்னா அப்படியே நினைச்சது அப்படியே நடத்துறாரு பிரதர். இதுக்கு எதிரணி கண்டிப்பா இருக்கும். அந்த எதிரணி கண்டிப்பா நல்ல தேவர்கள் கூட்டம்ன்றது நான் நம்புறேன். அண்ட் அதுதான் முதல்ல இருந்து இத்தனை நாள் நம்ம இந்த ஓட்டத்துக்கு வந்திருக்கிறதுக்கே காரணம் அதுதான். ஆனா இந்த சிஸ்டம் வந்து பிரதர், இந்த சிஸ்டம் நம்மள எப்படி தூக்கி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குன்றத மட்டும் நான் நல்லா உணர்ந்துகிட்டேன். ஓகே, இதை கம் அக்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த லெவல் போகணும். அதுக்கான துணையான ஆட்கள் வேணும். ஸோ எந்த வகையிலும் டிவேட் ஆயிடக்கூடாது. ரொம்ப காசு, ரொம்ப ரொம்ப காசோ மற்ற விஷயத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னாலும் டிவேட் ஆயிடுவோம்னு மட்டும் தெரியுது பிரதர். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆள் மனசில் எந்த ஒரு விஷயம் ஆழமாக பதியுதோ அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, லிசன். இந்த சினிமாவில் ஏன் வந்து இந்த வன்முறை, அப்புறம் இந்த ரத்தம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற இந்த கொடூர சம்பவங்களெல்லாம் சினிமாவில் ஏன் வந்து அடிக்கடி போட்டு காட்டுறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அப்போதைக்கு மெய் மருந்து பார்ப்பீங்கள்ல, ஒரு அதிர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அப்போதைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுடைய ஆள் மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆள் மனசில் எந்த ஒரு விஷயம் ஆழமாக பதியுதோ அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் நல்லாவே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இறைநிலை மேல் நோக்கி சென்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடுகளெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. சினிமாவில் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக போட்டு காட்டுவாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனசில் அது எல்லாமே ஆழமாக பதியும். ஆழமாக பதிஞ்ச உடனே அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லோரும் இறைநிலையை நோக்கி சென்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெகட்டிவான விஷயங்களெல்லாம் சினிமாவில் அதிகமாக புகுத்துறாங்க. இந்த சினிமா மட்டும் கிடையாது, சீரியலும் தான். எல்லா சீரியலுமே பார்த்தீங்கன்னா இந்த நாத்தனார் சண்டை, மாமியார் மருமக சண்டை, இந்த கொழுந்தனார் சண்டை, இந்த மாதிரி எதையாவது ஒன்று இந்த மாதிரி சண்டைகளை மையமாக வச்சு தான் அந்த சீரியலே வந்து எடுக்கிறாங்க. சரியா? இந்த சீரியல்களுடைய தாக்கம் ரியாலிட்டியில் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சீரியல் பார்க்குறீங்க, அதில் வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை விடுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மாமியாராக இருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்தில் அந்த சீரியலை நீங்கள் மெய்மறந்து பார்க்கும்பொழுது அதில் வர காட்சிகள் எல்லாம் உங்களோட ஆள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிரும். உங்கள் மண்டைக்குள்ளார அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆள் மனசில் ஆழமாக பதிஞ்ச அந்த நினைவுகள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். சரியா? அந்த விஷயங்கள் வந்து நடைமுறையில் உருவாக ஆரம்பிக்கும். அது எப்படின்னா, உண்மையிலுமே உங்களுடைய மருமகளுக்கும் உங்களுக்கும் சண்டைகள் ஏற்படும். சரியா? இதுதான் ஆள் மனசில் ஆழமாக பதிகிற நிகழ்வுகளோட விளைவு. ஆள் மனசில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பதிய வைக்கணுமோ தவிர சண்டைகள், சச்சரவு, கெட்ட விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எதையுமே ஆள் மனசில் பதிய வைக்கவே கூடாது. இந்த சீரியல் என்ன பண்ணுது, உங்களுடைய ஆள் மனசில் கெட்ட விஷயங்களை வந்து வலுக்கட்டாயமாக புகுத்துறாங்க. இப்போது இப்படி யோசிச்சு பார்க்கலாம். இப்போது அதே சீரியல், மாமியார் மருமகள் சண்டை விடுற அதே சீரியல் இப்போ வந்து ஒரு வயசு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மெய்மறந்து பார்ப்பாங்க. அந்த காட்சி வந்து அந்த பொண்ணோட மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அந்த பொண்ணு என்ன நினைக்கும், அச்சோ நம்ம கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற தாட்லலாம் அந்த பொண்ணு வந்து மண்டைக்குள்ளார ஓட ஆரம்பிக்கும். சரியா? அந்த பொண்ணோட ஆள் மனசில் இந்த சண்டைகள் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் அவங்களோட மாமியாருக்கும் இந்த பொண்ணுக்கும் கண்டிப்பாக சண்டை வரும். சரியா? இதுதான் சீரியல்கள் நடத்துகிற ஒரு விதமான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். தெரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ரியாலிட்டி டாக் ஷோ வருதுல்ல, அது வந்து பயங்கர நெகட்டிவிட்டி. அந்த ஷோவே முதல்ல பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படாமல் நேர்மையாக உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில்
அந்த ரியாலிட்டி டாக்ஸோ, சொல்வதெல்லாம் உண்மை ரியாலிட்டி டாக்ஸோ எப்போ அவங்க கண் பார்வையில் படுதோ அந்த நிமிஷத்துல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து பிரித்து விட்ருவாங்க, குழப்பி விட்ருவாங்க. சரியா? இந்த ரியாலிட்டி டாக்ஸோ ஃபுல் அது வந்து நெகட்டிவிட்டி தான். சரியா? நீங்கள் நல்ல குடும்பமாக இருந்தீங்க, நேர்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா எதாச்சியாக இந்த ரியாலிட்டி டாக்ஸோ பார்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க, கூடிய சீக்கிரம் பிச்சுக்கும். இந்த தொலைக்காட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொல்லைக்காட்சியாக தான் இருக்குது. நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் இவங்க வந்து புகுத்துறாங்க, போட்டு காட்டுறாங்க. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கிறது பிடிக்கல இவனுங்களுக்கு. இந்த சினிமா, சீரியலு, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நினச்சாலும் கூட மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க முடியும். ஆனால் இவங்க அதை செய்ய மாட்டானுங்க. சரியா? இதுக்கெல்லாம் பின்னாடி மூளையாக இருந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா ரெப்டிலியன்ஸ். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் இறைநிலையில் முன்னோக்கி சென்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிறவி கடலில் சிக்கி தவிக்கணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி காட்சிகளை வந்து சினிமாவிலையும் சீரியல்லையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் புகுத்துறாங்க. சரியா? சரி, இது போன்ற சைக்காலஜி வார்ஃபேர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா மெய்மருந்து பார்க்கும் பொழுது அது வந்து ஆள் மனசில் ஆழமாக பதியும். சரியா? உங்களுடைய கண்களுக்கும் உங்களுடைய மனதுக்கும் சம்பந்தம் இருக்குது. சரியா? கண்கள் மூலியமாக தான் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது வந்து உங்களுடைய ஆள் மனசில் ஆழமாக பதியுது. ஆள் மனசில் பதிஞ்ச அந்த பதிவுகள் எல்லாமே உங்களுடைய நிகழ் வாழ்க்கையில் நிஜமாகவே நடக்க ஆரம்பிக்குது. அப்போது ஆள் மனசில் பதிகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்கள் வழியாக தான் உள்ளே போகுது. நீங்கள் மெய் மருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் ஆள் மனசில் ஆழமாக பதியுது. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கண்களை சிமிட்டிக்கிட்டே பார்க்கணும். சரியா? அப்படி நீங்கள் சிமிட்டிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய ஆள் மனசில் ஆழமாக பதியவே பதியாது. இவ்வளோதான் விஷயம். சரியா? உங்களுக்கு பிடிக்காத வேண்டா விஷயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்களை சிமிட்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது உங்களுடைய ஆள் மனசில் ஆழமாக பதியாது. சரியா? இது வந்து இந்த ரெப்டிலியன்ஸ் இலுமினாட்டிஸ் நடத்துகிற உளவியல் தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான சிறந்த வழி. இன்னும் அவனுங்க என்னென்ன திட்டம் வச்சுருக்கானுங்க, அதை தகர்க்கிறதுக்கு புதிய திட்டங்களெல்லாம் நான் எப்படி போகிறேன்னு மட்டும் பாரு. அவனுங்களுடைய அத்தனை திட்டங்களையுமே நம்ம வந்து முறிக்கணும். எல்லாத்தையுமே சல்லி அடித்து நொறுக்கி எறியணும். இனி எல்லாத்தையும் எப்படி பிரேக் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள்.